ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பெடிஷன் ஜாப்ஸ். டுடே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. எப்படி நம்ம ஒரு ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்டை எடுக்க போகிறோம், அதாவது என்னோட ப்ரீவியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் கேரியரில் ஒரு இங்கிலாந்து கிளைண்ட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிது. இட்ஸ் அ ப்ரீசியஸ் மூமெண்ட்னே சொல்லலாம். ஒரு 7 ஈரோக்காக எப்படி நான் இனிஷியேட் பண்ணேன், என்ன மாதிரி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னோட ஹவ் ஐ மேட் மை ஃபஸ்ட்டு 7 ஈரோ ஃப்ரம் இங்கிலாந்து கிளைண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறேன். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃப்ரீலான்சிங் வெப்சைட். பேர் பார்த்தீங்கன்னா பீப்புள் பர் ஹவர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது. ஃப்ரீலான்சர் இருக்குது, ஃபிவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து பீப்புள் பர் ஹவர்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏஎஸ்எம்ஆர், ஃபிங்கர் டேப்பிங், ஆர் கோடிங், ஆர் ஷைனி பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ப்ரிப்பரேஷன் IXBRL அக்கௌண்ட்ஸ், மீடியா நியூஸ் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்ஆர் ஃபிங்கர் டேப்பிங். ஸோ இது என்ன மாதிரி வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஜாப் பாருங்கள். என்னடா ஒரு பொண்ணு டேபிளில் விரலை தட்டிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்கன்னா 60 மினிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை டேப் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 5 to 10 செகண்ட்ஸ் ப்ரிவியூ வீடியோ வந்து அனுப்பிச்சுடுங்க. ப்ரொபோசல் ஓகே பண்ணால் ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சம்பளம் எவ்வளோனா நீங்கள் கையை தட்டுறதுக்கு 10,000 கொடுக்குறாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து. என்னங்க விசித்திரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான வினோதமான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு சில ஒர்க்லாம் ஃபன்னாக இருக்கும், ஒரு சில ஒர்க்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, இந்த கோடிங் ஓரியன்டாக. ஸோ எல்லாமே மிக்சடு தாங்க. எல்லாமே இந்த கையை தட்டுற மாதிரி தான் வேலை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நிறையா இன்னோவேட்டிவான ஒர்க்ஸும் இருக்கும், ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரேராக அந்த மாதிரி காமெடியாகவும் வரும். அதுக்கு ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8,000 10,000 அள்ளி வீசுவாங்க. அவங்களுக்கு அது சாதாரண ஒரு $100 தான், $120 தான். பட் இங்கே நம்ம இந்திய மதிப்பில் பெரிய அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் கிடச்சுன்னா ஃபன்னாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்கில் எப்படி எடுத்தேன் என்னங்கிறது பார்க்கலாம். கைஸ், இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரீலான்சிங் ஜாபில் கிடைச்ச அமௌண்ட்டுன்னே சொல்லலாம். அதாவது திசை தெரியாத ஒரு கண்ட்ரியை எப்படி எங்கேருந்து நம்ம கிடைக்க போகுதுன்னே தெரியாத முதல்னு எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணால் அதோட ஹாப்பினஸ் வந்து அதில் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த 7 ஈரோ எனக்கு கிடைச்சது நான் கரெக்டாக பண்ணணும், தப்பாலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு கிளைண்ட்டு கிடைச்சாங்க. சம்வாட் எனக்கு அதுலேருந்து ரெவன்யூ வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த மொமெண்டம். என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா இந்த டெபின்னு சொல்லிட்டு ஃப்ரம் யுனைடெட் கிங்டம். இந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் எனக்கு இந்த ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. அவங்கள என்றைக்குமே எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதை எதுவுமே தெரியாது. ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கா இல்லை ஒரு எடிட்டிங்கோ எல்லாமே ஒரு ஹாஃப் பாயில்னு சொல்லலாம்ல, ஒரு புதுசாக ஒரு கற்றுக்குட்டியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஹாய் டெபி, ஐ எம் ரெடி டு அக்செப்ட் யுவர் ஒர்க் அண்ட் ரெடி டு ப்ரொவைட் எக்ஸ்பிளனர் வீடியோஸ் வித் அனிமேட்டட் கேரக்டர்ஸ். ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. நான் ஓகே, எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரிலாம் கிளைண்ட்டிகிட்ட காமிச்சிட்டு முடியாது. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹாய், ஐ நீட் த கண்டென்ட் ஆஸ் வித் த ஒரிஜினல் வீடியோ பட் வித் மோர் அப்பீலிங். ப்ளீஸ் யூஸ் அ லோகோ ஆன் த அபவுட் அஸ் பேஜ் வித் த மவுண்டைன் இன் த மிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஹைஃபையாக. இப்போல்லாம் பாருங்கள், இந்த கேப் கட்டு, இந்த ஃபிலிமோரா, இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் கிராஃபிக்ஸை அள்ளி வீசியிருந்தால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். பட் அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போன்னு பாருங்கள், 2017. நான் வந்து இந்த பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு தான் உருட்டிகிட்டு இருந்தேன். அப்பவும் அதை முடிச்சுட்டு அவங்ககிட்ட டெபாசிட் வந்து கேட்டிருந்தேன். இந்த மாதிரி 7 ஈரோக்கு அவங்களும் வந்து டெபாசிட்டும் பண்ணிட்டாங்க. இந்த கிளைண்ட் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைலில் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இதுதான் என்னோட வீடியோ ஒர்க்கு, நீங்கள் அதை எடிட் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒர்க் பட் தேர் ஆர் சம் சேஞ்சஸ் ரிக்வயர்டு. Nothing too major, but I will send you a message shortly in the details. The voiceover is not good as it is too robotic and sounds silly அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ
நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒர்க்கே எனக்கு பெருசாக தெரியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெருசாக ப்ரொஃபஷனலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எஸ் ஷூர் சென்ட் மீ த டீட்டெயில்ஸ், ஐ வில் கட் ஷார்ட் த இஷ்யூஸ் குயிக்லி அப்படின்னு போட்டிருக்கேன். சம் சேஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இது புவராக இருக்குது, இந்த ஸ்லைடெல்லாம் மொக்கையாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னடா பண்ணுறது, எப்படியாச்சும் நம்ம அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுத்தாகணுமேன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அது இதுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களும் ஒவ்வொன்றா பொறுமையாக சரி ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. த வாய்ஸ் இஸ் இன்அக்யூரேட், லுக்ஸ் சீப், ரிமெம்பர் திஸ் வீடியோ நீட் டு பி ப்ரொமோட் த பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடிட் பண்ணி ட்ரை பண்ணி இந்த ஒரு அவுட்புட்டை எடுத்தேன். நீங்களே பாருங்கள் கைஸ். இது வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் பண்ணேன். கண்டிப்பா இட்ஸ் லுக்ஸ் லைக் வெரி சிம்பிள் தான். இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த டைம்ல சம்வாட் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் அப்பவும் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. நான் ஹம்பிளா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பெருசா எனக்கு எடிட்டிங்கும் தெரியல. பட் இருந்தாலும் அந்த கிளையண்ட்டுக்கு இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். Business support and service, efficient and comprehensive. Business support and service. We have the best solution for all types of designing. We have the best solution for all types of content writing. We have the best solution for promotion. We have the best solution for event programming. Check out of our feature offers. Report writing, business writing, personal assistance, and web content research, blog post, article writing, market research, social media setup and management, virtual assistant, database administration. என்னன்னா இங்கிலாந்தோட அசன்ட்னு சொல்லுவாங்களா, அதாவது நீங்க பேசுற லாங்குவேஜ் தான் அசன்ட்ம்பாங்க. அது வந்து அந்த இங்கிலாந்து அசன்ட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் வீடியோ பண்ண முடியாதங்காட்டிக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த வாய்ஸ் ஓவர்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த ரோபோட்டிக் மாதிரி ஐ மீன் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி நான் இங்கிலாந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ட்ரை பண்ணேன். அவங்களும் ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்தாங்க இது ரொம்ப ரோபோட்டிக்கா இருக்கு, பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கு நான் எவ்வளவு நேரம் பண்ணேன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 hours பண்ணேன் இந்த ஒரே ஒரு 7 யூரோக்காக. ஏன்னா இதுதான் என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகுங்கிறது எனக்கு தெரியல. பட் எப்படியாச்சும் நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் எடுக்கணும், ஒரு ஃப்ரீலான்சிங்ல நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். Very prompt and efficient. It looked great. Our project looking great with fantastic potential. From the professional point of view, your company seems very interesting. ஒரு 50 to 60% அரகுறையா நான் முடிச்சேன். பட் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டு பெருசா வந்துச்சானா அதை கிளைண்ட் தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ளீஸ் அலோ மீ டு வியூ இட் டுமாரோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன். அடுத்த நாள் நான் என்ன நினச்சேன்னா அந்த வீடியோ செம்மையாக இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுதுன்னு நினச்சா ஐ ஆம் அஃப்ரைட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். இஃப் யூ இன்வாய்ஸ் மீ ஐ வில் பே யூ ரிகார்ட்லெஸ். எனக்கு இந்த வீடியோவே வேணாண்டா சாமி, ஆளை விடுங்கிற மாதிரி, உனக்கு நான் காசை நானே அனுப்பிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எப்பவுமே நம்மளுக்கு அந்த நீதி நேர்மைங்கிறது என்றைக்குமே இருக்கிறங்காட்டிக்கு சாரி மேம், வித்தவுட் ஒர்க் ஐ வாண்ட் இன்வாய்ஸ் யூ மேம், ஐ வாண்ட் 100% சாட்டிஃபிகேஷன், bring me suggestion and changes, I will surely bring the best output once you 100% satisfaction, I am happy அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரப்போசல் அனுப்பிச்சேன். எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு. அதாவது பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க மைண்டில் என்ன நினச்சாங்கன்னா இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் போராடினாங்க. கிட்டத்தட்ட எப்போன்னு பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு டேட் தெரிஞ்சிருக்கும். 27ஆம் தேதியிலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தி 1ஆம் தேதி அதாவது மார்ச் 1, 2017 2 வாரம் எத்தனை நாள் நான் டைம் எடுத்திருக்கேன்ட்டு 10-15 தேங்க்யூ ஐ வில் கெட் மோர் இன்ஃபோ லேட்டரா கரெக்டு. கிட்டத்தட்ட ஒரு 28ஆம் தேதி தான் அவங்க வந்து ஓகேவே பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு 28ஆம் தேதினா அப்போ நீங்களே பாருங்கள் நான் எப்போ ஓகே பண்ணதுன்னு. அப்பா ஒரு 7 யூரோக்கு 1 மந்த்தாக நான் போராடி இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துருச்சு, எனக்கு நான் 10 நாள் நினச்சேன். கிட்டத்தட்ட அந்த 7 யூரோவை நான் சம்பாதிக்கிறதுக்கு 1 மந்த். ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் ஜாபு. எப்படியாச்சும் இதுலேருந்து நான் கிடைச்சே ஆகணுமா. ஸோ அதனால் நான் எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு கடைசியில் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இதுதாங்க என்னோடய
ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்த 7 ஹீரோவோட ஜேர்னி. இது வந்து ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைசர் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.